என்ன ஆக போகுது? 3 ரூபாய் ஏறிடுச்சுன்னு மக்கள் சொல்றாங்க. நான் ஆடி ஓட்டுறேன், எனக்கு பாதிப்பு இல்ல. ஆனா ஆட்டோக்காரருக்கு பாதிப்பு இருக்கு, அந்த பைக் ஓட்டுறவருக்கு பாதிப்பு இருக்கு. ஐயா, அரசுக்கு ஒரு சின்ன யோசனை. எங்களுக்கு 3 ரூபாய் இல்ல, 30 ரூபாய் ஏத்தினாலும் பாதிப்பு இல்ல. எனக்கு வசதிதான் முக்கியம், சராசரி இல்ல. இது வாங்குற திறனை பத்தி நான் நடைமுறையா பேசுறேன். பெரிய வண்டி வச்சிருக்கிறவங்க மத்தவங்க வழியும் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை என்னன்னா, பெரிய வண்டி, சின்ன வண்டி, ஸ்கூட்டர் ஓட்டுறவர் எல்லாரும் ஒரே விலையில பெட்ரோல் வாங்குறாங்க. இதோட வலி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஐயா, நான் சொல்றது என்னன்னா, பெட்ரோலை அட்டை மூலமா கொடுங்க, பெட்ரோலை பங்கீடு செய்யுங்க. நான் 2 வீலர்ல வந்தா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் குறைஞ்ச விலையில கொடுங்க. அதே நான் ஆடியில வர்றேன், அப்போ எனக்கு 20 லிட்டர் இல்ல 10 லிட்டர்னு ஒரு நாளைக்கு பங்கீடு செஞ்சு கொஞ்சம் அதிக விலைக்கு கொடுங்க. இதனால அரசாங்க பற்றாக்குறை சரியாகும். ஐயா, மானியத்தால பிரயோஜனம் இல்ல, ஏழைகள் சொல்றதையும் கேட்கணும். கணக்கெடுத்தா இந்த நாட்டுல 160 இருந்து 170 கோடி பேர் இருப்பாங்க. யோசிங்க, எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. மொபைல் 2 வீலர் எல்லாம் அத்தியாவசியமாயிடுச்சு. 400 ரூபாய் 500 ரூபாய் 12,000 குடும்பம் நடத்துறவங்க எங்க இருந்து பெட்ரோலுக்கு காசு எடுப்பாங்க? யோசிங்க. வசதியா இருக்கிற நாம கீழே இருக்கிறவங்களை நினைக்காத வரைக்கும் அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல. அரசு நம்மள வாக்காளராக தான் பாக்குது. நன்றி. இந்த யோசனை புரிஞ்சா பகிருங்க.